இதோட கண்டென்ட் என்ன அப்படின்னா பஞ்சீகரணம். பல பேர் வேதாந்தத்தை விட்டு ஓடுவதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கலாம் இந்த பஞ்சீகரணம். ஒரு பாறைன்னு எடுத்துனா அதில் பாதி விஷயங்கள் என்ன இருக்குன்னு எர்த் இருக்கு. அந்த பாறைக்குள்ளே வாட்டர் இருக்குது, ஏர் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது, ஃபயர் இருக்குது. அந்த பஞ்சபூதங்களுடைய கலவை தான் இந்த பாறை. இதே போல் அந்த 4 பகுதி சேர்ந்து இந்த லெமனில் ஒரு பாதி பகுதி சேர்ந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டால் அது எப்படி இருக்குமோ அப்படி அந்த மாதிரியான ஒரு பங்கீட்டு முறையில் தான் உற்பத்தியானது இந்த ஜெகத்து. அந்த பங்கீட்டு முறைக்கு பேர் பஞ்சீகரணம்னு பேர். அவ்வளோதான். அதனால தான் படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு எங்கெங்கேயோ போய் நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் தேடி சாரத்தை எடுத்து நமக்கு அருள் இருக்கிறார் தாண்டவராய சுவாமிகள். அப்போ இது எதுக்கு அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸுக்காக, எப்படி நம்ம தாண்டவராய சுவாமிகள் ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கார் அப்படின்றதுக்காக இந்த பாடல். அறிவோம். இதுவரையும் நம்ம பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னா மூல ஆரோபம், சூக்கம் ஆரோபம். இந்த வீடியோவில் நம்ம படிக்க போகிற சப்ஜெக்ட் ஸ்தூல ஆரோபம் அல்லது ஸ்தூல ஆரோபம். இதோட கண்டென்ட் என்ன அப்படின்னா பஞ்சீகரணம். பல பேர் வேதாந்தத்தை விட்டு ஓடுவதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கலாம் இந்த பஞ்சீகரணம். புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கிறதுன்னு பல பேர் இதை ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நம்ம தியரிட்டிக்கலாக படிக்கும்போது ரொம்ப மேத்தமெட்டிக்கலாக இருக்கும். அதனால் இது குழப்புவது போல் இருக்கிறது இந்த சப்ஜெக்ட் பஞ்சீகரணம். எவ்வளோ படித்தாலும் எங்களுக்கு இது புரியவில்லை அப்படின்ற மாணவர்களும் இருக்கிறார்கள். இது ரொம்ப கடினம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சுலபமான சப்ஜெக்ட் தான். அது எப்படின்னு பார்ப்போம். ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பஞ்சீகரணத்தை. போன வீடியோவில் நம்ம படித்த விஷயங்கள் இது லிங்க தேகம் அல்லது சூக்ஷ்ம சரீரம். அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்னா 17 விஷயங்களை உள்ளடக்கியது சூக்ஷ்ம சரீரம். பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச பிராணன்கள், மனம் புத்தி அல்லது உளம் புத்தி, மொத்தம் 17 விஷயங்களை உள்ளடக்கிய லிங்க தேகம் அல்லது சூக்ஷ்ம சரீரம். இது சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் போடுவதற்கு ஒரு பாத்திரம் வேணும், ஒரு டப்பா வேணும். ஏதோ ஒரு விஷயம் வச்சுருக்குன்னா அந்த விஷயத்தை போடுவதற்கு ஒரு பாத்திரம் வேணும் இல்லையா, டப்பா போல விஷயம். அப்போ இந்த 17 விஷயங்களை உள்ளடக்கிய சூக்ஷ்ம சரீரம் சூக்ஷ்மமாக இருக்குது. அது போட்டு பயன்படுத்துவதற்கு ஒரு பாத்திரம் வேணும். அந்த பாத்திரம் தான் ஸ்தூல தேகம். இந்த ஸ்தூல தேகத்துக்குள்ளே தான் சூக்ஷ்ம தேகம் வைக்கப்பட்டுள்ளது. இது கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த 17 விஷயங்களும் உள்ளடக்கிய சூக்ஷ்ம சரீரம் சாஃப்ட்வேர் போல். அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஹார்ட்வேர் இருக்கும். அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ளே சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ண முடியும். அப்படிப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டை இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிரியேட் பண்ணுறோமே, அந்த பாத்திரத்தை கிரியேட் பண்ண போகிறோமே, டப்பாவை, அதுக்கு பேர் தான் பஞ்சீகரணம்னு பேர். இப்போ சூக்ஷ்மமான விஷயங்கள் ரெடியாக இருக்குது. இப்போ ஸ்தூலமான ஒரு பாத்திரத்துக்குள் இதை போட வேண்டும். அந்த ஸ்தூலமான பாத்திரத்தை எப்படி உற்பத்தி செய்வது, அதுதான் எங்கள் டாபிக். சூக்கும சடம் இம்மட்டும் சொல்லினோம் இப்பால் தூலம் ஆக்குமாரோபம் தானும் அடைவினில் மொழிய கேளாய் தாக்கும் இவ்வுயிர்க்கு தூல தனுவும் போகமும் உண்டாக காக்கும் வீசன் பஞ்சி கரணங்கள் செய்தான் தானே. இதை பிரித்து படிக்கலாம். சூக்கும சடம் இம்மட்டும் சொல்லினோம். இதுவரையும் பேசப்பட்ட விஷயங்கள் சூக்ஷ்ம சரீரம், லிங்க தேகம், அதை பற்றி பேசினோம் போன பாடல்களில். இப்பால் தூலமாக்கும் ஆரோபம் தானும் அடைவினில் மொழியை கேளாய். இப்போ இந்த சப்ஜெக்ட் என்னன்னா ஸ்தூல ஆரோபணத்தை பற்றி பேச போகிறோம். தாக்கும் இவ்வுயிருக்கு தூல தனுவும் போகமும் உண்டாக. இந்த ஜீவராசிகள், உலகில் வாழ்கின்ற ஜீவராசிகள் போகத்தை அனுபவிப்பதற்கு, அது சுகமாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், தங்களுடைய போகத்தை அனுபவிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு ஸ்தூல பாத்திரம் தேவை. அந்த ஸ்தூலமான தேகத்துக்குள்ளே சூக்ஷ்மமான பொருள் வைக்கப்பட்டிருக்குது. அந்த ஸ்தூலமான தேகத்துக்கு பேர் போக ஆயத்தனம்னு பேர். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சூக்ஷ்ம தேகம் போக சாதனம்னு பேர். இப்போ போன வீடியோவில் நம்ம போக சாதனத்தை படித்தோம். இப்போ இந்த வீடியோவில் போக ஆயத்தனம் அல்லது தூலத்தனவும் போகமும் உண்டாக. அந்த ஸ்தூல தேகம், அதன் மூலமாக சுகதுக்கங்களை அடைகிறான் ஜீவன். அந்த ஸ்தூல தேகத்தை எப்படி உண்டாக்கினார் அந்த ஈஸ்வரன் அப்படின்னு படிக்க போகிறோம். காக்கும் அவ்வீசன் பஞ்சீகரணங்கள் செய்தாதன். அந்த ஈஸ்வரன் இந்த தேகத்தை படைத்தான். எப்படி படைத்தான், அந்த சயின்டிஃபிக் அப்ரோச் என்ன அப்படின்னு பார்க்கும்.
இதான் இந்த பாடலுடைய கண்டென்ட். 5 பூதமும் 10 ஆக்கி அவை பாதி நன்னான்காக்கி நந்து தம்பாதி விட்டு 4 கூட்ட வந்தன தூலபூதம் மகாபூதம் இவற்றின் நின்றும் தந்தன 4 தூல தனு அண்ட புவன போகம். இதை அன்வயம் பண்ணுவோம். 5 பூதமும் 10 ஆக்கி அவை பாதி நன்னான்கு ஆக்கி நந்து தம் பாதி விட்டு 4 கூட்ட தூலபூதம் வந்தன. இந்த பகுதியை படிக்கும்போது தான் எல்லாரும் பஞ்சீகாரத்தை விட்டு அல்லது வேதாந்தத்தை விட்டுட்டு ஓடி விடுவார்கள். பல பேருக்கு இது ரொம்ப ஒரு குழப்பமான இடமா இருக்கு. இது எப்படி புரிந்து கொள்வது? 5 பூதமும் 10 ஆக்கி அவை பாதி நன்னான்காக்கி நந்து தம் பாதி விட்டு 4 கூட்ட. இது எப்படி? ஒரு இங்கிலீஷில் பண்ணாலே கஷ்டம், தமிழில் தூய தமிழ், இது எப்படி புரிந்து கொள்வது? அதனால் இந்த இடம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற போல இருக்கு. சுலபம் தான், இப்போ ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் பாருங்க. தூலபூதம் இப்படி செஞ்சால் தூலபூதம் ஏற்பட்டது. சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்கள் ஸ்தூலமாக மாறிவிட்டது. சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் படித்து போன வீடியோவில் அந்த சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள் ஆகாசம், வாயு, அக்னி, ஆபா, பிருத்திவி, சூக்ஷ்மமாக இருந்த இவைகள் ஸ்தூலமாக மாறுவதற்கு காரணமாக அமைந்தது எதுவோ அது பஞ்சீகரணம். அவ்வளோதான். அந்த ஸ்தூலமாக ஆன பிறகுதான் அதுக்குள்ள சூக்ஷ்ம தேகங்களை வைத்து உலகில் ஜீவராசிகள் வாழ ஆரம்பிக்கிறது. இப்போ ஸ்தூலபூதம் வந்துடுது. இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணோன்னா ஸ்தூலபூதம் ஆகிடுது, உலகம் உண்டாயிடுது. மகாபூதம் வெற்றி நின்றும் அண்ட புவன போகும். மகாபூதங்கள் பஞ்சபூதங்கள் ஸ்தூலமாக ஆன உடனே அண்ட புவன போகம் 14 லோகங்கள் ஒரு ஃபார்முக்கு வந்துடுது. 14 லோகங்கள் உருவாயிடுது. 4 தூலத்தனு தந்த 4 விதமான ஸ்தூல சரீரங்கள் உண்டாச்சு. நம்முடைய சாஸ்திரங்கள் பேசுறது, மனுஸ்மிருதி கூட பேசுறது இந்த விஷயத்தை. 4 விதமான உடல்கள் எங்கிருந்து உற்பத்தியானது? ஒன்று ஜராயுஜ, கர்ப்பத்திலிருந்து உருவான ஜீவர்கள். அடுத்து அண்டஜ, முட்டையிலிருந்து உருவான ஜீவர்கள். அடுத்து உத்பிஜ, விதையிலிருந்து உருவான ஜீவர்கள். அடுத்து ஸ்வேதஜ, வியர்வையிலிருந்து உருவான ஜீவர்கள். இப்படி 4 விதமான ஜீவராசிகள் உண்டாச்சு. 14 லோகங்கள் உண்டாச்சு. எப்படி? இந்த மகாபூதம் ஸ்தூல வடிவத்தை எடுத்து அதுக்கப்புறம் அது ஒரு வடிவத்தை ஏற்றது. அதுக்கப்புறம் ஃபார்ம்ஸ் உண்டாச்சு. இப்படி தான் இந்த சூக்ஷ்மமாக இருந்த பஞ்சபூதங்கள் ஸ்தூலமாக மாறி அதுக்கப்புறம் புவனங்களாக மாறியது, ஜீவராசிகளாக மாறியது. அப்போ உலகம் எப்படி உண்டாச்சு அப்படின்னு வேதாந்தத்தினுடைய ஒரு அப்ரோச், கருத்து. இப்போ உலகம் எப்படி உண்டாச்சு? இந்த பஞ்சீகரணம்ன்றது ப்ராசஸ் பார்க்குறோம். ஸ்பேஸ், ஏர், ஃபயர், வாட்டர், எர்த், இதான் 5 பூதங்கள் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கும். அவ்வளோதான். இப்போ ஒவ்வொருக்கும் ஒரு கலர் கொடுக்கப்பட்டிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த கலர் அதோடு ஒத்து போகும். ஸ்பேஸு கலர் கொடுக்க முடியாது, அதனால் ஏதோ ஒரு கலர் கொடுக்கணுன்றதுக்காக இந்த கலர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏருக்கும் கலர் இல்லை, அதனால் எல்லோ கலர் போல் இருக்குது. ஃபயருக்கு நம்ம கலர் கொடுக்கலாம், அக்னி கலர், சிகப்பு கலர். வாட்டருக்கு ப்ளூ கலர். கலர் இல்லைனாலும் அதுக்கு ஒரு கடல் ப்ளூ கலர், வாட்டர்னால அது ப்ளூ கலர் கொடுக்கும். அது ஆரோப்பணம் பண்ணப்பட்டிருந்தாலும் அது ப்ளூ கலர், கலரே இல்லைனாலும் ப்ளூ கலர். இது நமக்கு புரியுது எதுக்காக ப்ளூ கலர்னு. எர்த்துக்கு பிளாக் கலர். இப்போ 5 விதமான நிறங்கள் அந்த பஞ்சபூதங்களோடு ஒத்து போகிற நிறங்களாக எடுத்துக்கிறோம். நம்ம ஒரு படிப்புக்காக, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். இப்படி இருந்த அந்த பூதங்கள் பாதி பாதியாக ஆச்சு. அந்த தமிழ் பாடலை படித்தோம்னா இது அப்படியே புரியும். இல்லை இதை புரிந்து கொண்டால் தமிழ் பாடல் புரியும். இந்த பஞ்சபூதங்களும் பாதி அப்படியே இருக்குது, மீதி பாதி அடுத்த பகுதியில் இருக்குது, பாதி பாதியாக பிரிகிறது. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அடுத்த பாதி இருக்கு இல்லையா, அது 4ஆக பிரிகிறது. ஒவ்வொரு பூதத்திலையும் இந்த ஸ்பேஸில் முதல் பாதி அப்படி இருக்குது, அடுத்த பாதி 4ஆக ஆகிறது. ஏரில் முதல் பாதி அப்படியே இருக்குது, அடுத்த பாதி 4ஆக மாறுகிறது. அதே போல் பஞ்சபூதங்களும் முதல் பாதி அப்படியே இருக்குது, அடுத்த பாதி 4ஆக மாறுகிறது. இப்போ அடுத்தது என்ன ஆகுறது அப்படின்னா, இப்போ இந்த எர்த் இருக்கு இல்லையா, இந்த பாதி முதல் பாதி அப்படியே இருக்கும். இந்த 4 பகுதிகள் இருக்குது, இது மற்ற 4ஓடு போய் சேர்ந்துடும். அதே போல் இந்த வாட்டர் இருக்க இந்த பாதி அப்படியே இருக்கும், இந்த 4 மற்ற 4ஓடு போய் ஷேர் பண்ணிக்கும். இதே போல் ஒவ்வொரு பூதங்களும் அதனுடைய பாதி பகுதி அப்படியே வச்சுக்கொண்டு மீதி பகுதி 4ஆக பிரிஞ்சது அது மற்ற பூதங்களோடு போய் ஷேர் பண்ணிக்கும். இந்த படத்தை அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். இப்போ பாருங்க, அடுத்து பிளாக் கலர் இருக்குது, இங்கே ஸ்பேஸ், ஏர், ஃபயர், வாட்டர் இருக்குது. இதில் எர்த்து வராது, ஏன்னா எர்த்து இது பாதி இருக்குது.
அதே போல் இங்கே வாட்டர் வந்து வாட்டர் பாதி அமௌண்ட் இங்கே இருக்குது. அடுத்த பாதியில் வந்து ஸ்பேஸ் இருக்குது, ஏர் இருக்குது, ஃபயர் இருக்குது, எர்த் இருக்குது. இந்த நான்கில் வந்து வாட்டர் இல்லை. ஏன்னா வாட்டர் தான் மிகுதியான பகுதி, பாதி பகுதி. மற்றதில் கால் பகுதி இருக்குது. இதே போல் ஒவ்வொரு பூதங்களும் இப்படி உண்டாய் இது அப்படியே மிக்ஸ் ஆகும்போது அது பஞ்சகரம் உண்டாச்சு, ஸ்தூல தேகமாக ஸ்தூல புவனங்களாக உண்டாச்சு அப்படின்னு பார்த்தோம். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு கலர் இப்போ நமக்கு புரியவில்லை, சரியாக புரியவில்லை அப்படின்னா இந்த படத்தை பாருங்க. இதில் வந்து ஒரு எழுத்து மட்டும் எழுதியிருக்கு, ஸ்பேஸ், ஏர், ஃபயர், வாட்டர், எர்த், ஒரு வேர்ட்ஸ் மட்டும் எழுதியிருக்கும். இதில் படங்களை போட்டு நம்ம முயற்சி பண்ணுறோம் புரிந்து கொள்வதற்காக. இது வந்து எர்த், அதனால் ஒரு பாறையை கொடுத்துருக்கும். இது வாட்டர், இது ஃபயர். ஏருக்கு என்ன பண்ணுறது, அதனால் ஊதுபத்தியிலேருந்து புகை வர போல இருக்குது. ஒரு ஏரை புரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்பேஸுக்கு ஒன்றும் படம் கொடுக்க முடியாது, அதனால் ஸ்பேஸ் அப்படியே இருக்குது. இப்போ இது ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்சிருக்கும். ஒருவேளை இது புரியல அப்படின்னா அரிசி எடுத்துக்கும். இந்த அரிசி என்ன பண்ணும், ஒரு கலரில் மிக்ஸ் பண்ணி அரிசி ஈஸியாக இருக்கும். பிளாக் கலர் அரிசி, ப்ளூ கலர் அரிசி, ரெட் கலர் அரிசி, எல்லோ கலர் அரிசி, ஒயிட் கலர் அரிசி, இப்படி 5 விதமான அரிசிகளை எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து எர்த்து. இந்த பகுதி பாருங்கள், இதை மட்டும் எடுங்க. இது எர்த்து இருக்குது. எர்த்து வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்கும். அதில் ஸ்பேஸ் இருக்குது, ஏர் இருக்குது, ஃபயர் இருக்குது, வாட்டர் இருக்குது. ஸ்பேஸ் இருக்குது, ஏர் கலர் எல்லோ, ஃபயர் கலர் வந்து ரெட்டு கொடுத்துருக்கும், வாட்டர் கலர் ப்ளூ கொடுத்துருக்கும். அப்போ இது வந்து பாதி இருக்குது. கால்வாசி ஸ்பேஸ் இருக்குது, கால்வாசி ஏர் இருக்குது, கால்வாசி ஃபயர், கால்வாசி வாட்டர் இருக்குது. இதே போல் இந்த ஒரு பகுதியில் எர்த்து மட்டும் பாதி இருக்குது, மற்றெல்லாம் கால்வாசி இருக்குது. இதே போல் இது வாட்டர் மட்டும் பாதி இருக்குது, மற்றெல்லாம் கால்வாசி இருக்குது. இப்போ இது இந்த ஒரு பகுதியில் ஃபயர் பாதி இருக்குது, மற்றெல்லாம் கால்வாசி இருக்குது, மற்ற பூதங்கள். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த படங்கள்லாம். இது வந்து எல்லோ ரைஸ் இருக்குது பாருங்க, இது வந்து ஏர், அதுக்கு பாதி இருக்குது, மற்றதெல்லாம் கால்வாசி இருக்குது. இது ஸ்பேஸ், ஒயிட் ரைஸ் இருக்குது, மற்றெல்லாம் கால்வாசி இருக்குது. இது டோட்டலாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஸில் இது பாதி இருக்குது, மற்ற கால்வாசி. ஏரில் எல்லோ ரைஸ் பாதி இருக்குது, மற்றெல்லாம் கால்வாசி. ஃபயரில் ரெட் ரைஸ் பாதி இருக்குது, மற்றெல்லாம் கால்வாசி. வாட்டரில் ப்ளூ ரைஸ் பாதி இருக்குது, மற்றெல்லாம் கால்வாசி இருக்குது. எர்த்தில் பிளாக் ரைஸ் இருக்குது, மற்ற கால் பகுதி இருக்குது. இப்போ இப்படி ஆச்சா, இதை மிக்ஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு கலர் அப்படி பிரித்து போட்டிருக்கோம், மிக்ஸ் பண்ணிவிடும். இது எல்லாத்தையும் ரைஸ் ஈஸியாக மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணால் இப்படி இருக்கும். எல்லா ரைஸும் மிக்ஸ் பண்ணும்போது இதில் என்ன ஜாஸ்தி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பிளாக் கலர் ஜாஸ்தியாக இருக்குது, ஏன்னா அது பாதி அமௌண்ட் இருக்குது. மற்றெல்லாம் கால் வாசி இருக்குல்ல, மற்றெல்லாம் கலந்துருக்கும். அப்போது ஒரு எர்த்துன்னு எடுத்துடணும், ஒரு பாறை எடுத்தோம், மண் எடுத்தோம்னா அதில் பாதி அமௌண்ட் வந்து எர்த்து இருக்குது, மீதி கால் வாசி மற்ற பூதங்களும் அதில் கலந்துருக்கு. ஒரு பாறைன்னு எடுத்துனா அதில் பாதி விஷயங்கள் என்ன இருக்குன்னா எர்த்து இருக்குது. அந்த பாறைக்குள்ளே வந்து வாட்டர் இருக்குது, ஏர் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது, ஃபயர் இருக்குது. அந்த பஞ்சபூதங்களுடைய கலவை தான் இந்த பாறை. இதே போல் வாட்டர் காட்ட முடியாது, அதனால தண்ணி இந்த டம்ளருக்குள்ளே வாட்டர் இருக்குது. இந்த வாட்டர் எடுத்தோம்னா ப்ளூ கலர் ஜாஸ்தியாக இருக்குது, ஏன்னா ப்ளூ பாதி. மற்ற ரைஸில் கலராக இருக்குது, ஏன்னா கால்வாசி சேர்த்துருக்கும். இதே போல் ஃபயர் எப்படி காட்டுறது, அதனால் தீபம். இந்த ஃபயரில் பாருங்க, ரெட் கலர் ரைஸ் ஜாஸ்தி இருக்குது, மற்றெல்லாம் கொஞ்சமாக இருக்குது. இப்போது ஏர் எப்படி காட்டுறது, அதனால் ஊதுபத்தி. இந்த ஊதுபத்தி இந்த ஏரில் பார்த்தோன்னா எல்லோ ஜாஸ்தி இருக்கும், மற்றெல்லாம் கொஞ்சம் இருக்கும். இப்போ ஸ்பேஸில் பார்த்தா ஒயிட் ரைஸ் ஜாஸ்தி இருக்கும், மற்றெல்லாம் கொஞ்சம் இருக்கும். இப்போ டோட்டலாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மிக்ஸ் ஆகாத போது எடுத்த படம். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்பேஸில் வந்து ஒயிட் ஜாஸ்தி இருக்குது, ஏரில் வந்து எல்லோ ஜாஸ்தி இருக்குது, ஃபயரில் ரெட்டு ஜாஸ்தி இருக்குது ரைஸ், வாட்டரில் வந்து ப்ளூ ரைஸ் ஜாஸ்தி இருக்குது, எர்த்தில் வந்து பிளாக் ரைஸ். இது ஒரு புரிதலுக்காக தான் ரைஸ்ன்னு சொல்கிறோங்க. அந்த அரிசிகளை வந்து ஒரு பூதங்களாக புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப அழகான ஒரு தத்துவம். இதை நீங்கள் கொஞ்சம் தியானம் பண்ணால் புரிஞ்சிக்கலாம், கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணால் புரிஞ்சிக்கலாம், யோசனை பண்ணால் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம், ஈஸியாக புரிஞ்சு கொள்கிற மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை இது புரியல, ரைஸ் புரியல அப்படின்னா ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது, சாப்பாட்டில் ஈஸியாக புரிஞ்சிடும். இது பாருங்க, கர்ட் ரைஸ் இருக்குது. இது என்ன, புளியோதரை, டேமரின் ரைஸ், புளியோதரை. இது லெமன் ரைஸ். ஓகே, இது என்ன,
புதினா ரைஸ், இது பீட்ரூட் ரைஸ். சும்மா ஒரு புரிதலுக்காக இந்த கலரை கொண்டு வந்துடும். இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து 5 குழந்தைங்க வருது, 5 குழந்தைங்க, நிறைய குழந்தைங்க வருது, 5 குழந்தைங்க ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்றது. ஒரு பிள்ளை கர்ட் ரைஸ் கொண்டு வருது, அடுத்த பையன் டேமரின் ரைஸ் கொண்டு வரான், புளியோதரை, அடுத்த பையன் லெமன் ரைஸ் கொண்டு வரான், லெமன் ரைஸ், அடுத்த பிள்ளை புதினா ரைஸ் கொண்டு வருது, அடுத்த பிள்ளை பீட்ரூட் ரைஸ் கொண்டு வருது. ஒவ்வொரு பிள்ளையும் இப்படி உட்காந்துக்கும், ரவுண்டாக உட்காந்து கொண்டு ஒன்று என்ன பண்ணுதுன்னா, எங்கள் அம்மாவோட சாப்பாடு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்க, எங்கள் அம்மா ரொம்ப சூப்பராக சமைப்பாங்க, இப்படிலாம் கமெண்ட் அடிச்சுக்கொண்டு அப்படியே சாப்பிட்டு கொண்டு வந்து பிள்ளைங்க. இப்போ இந்த பையன் சொல்கிறேன், நான் பாதி ரைஸ் வச்சுக்கிறேன், மீதி ரைஸும் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த பீட்ரூட் ரைஸில் பாதி வச்சுக்கொண்டு மீதியை 4 பங்கிட்டு இந்த 4 பிள்ளைங்களுக்கு கொடுக்குறான். அதே போல் இந்த பையன் இந்த புதினா ரைஸை பாதி அவன் சாப்பிட்டு மற்ற பாதியை 4 பங்கிட்டு மற்ற 4 பேர் கொடுக்குறான். அதே போல் இந்த லெமன் ரைஸ், அந்த புள்ள லெமன் ரைஸ் பாதி வச்சுக்கொண்டு மீதி பாதியை 4 பகுந்து 4 பேர் கொடுக்குறான். அந்த 4 பகுதி சேர்ந்து இந்த லெமனில் ஒரு பாதி பகுதி சேர்ந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டால் அது எப்படி இருக்குமோ அப்படி. அந்த மாதிரியான ஒரு பங்கீட்டு முறையில் தான் உற்பத்தியானது இந்த ஜெகத்து. அந்த பங்கீட்டு முறைக்கு பேர் பஞ்சீகரணம்னு பேர், அவ்வளோதான். நம்ம கட்டமாக போட்டு கலர் போட்டு புரியல அப்படின்னா, அரிசி போட்டு புரியலன்னா அந்த சாப்பாட்டில் கண்டிப்பாக புரியும். இதுக்கு மேலே பஞ்சீகரணத்தை சுலபமாக சொல்ல முடியாது, எல்லோருக்கும் புரிஞ்சிருக்கும். இனிமேல் பஞ்சீகரணம்னா இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். ஏன் கலர் ரைஸ் வந்திருக்கு, கலர் குக்குட் ரைஸ் வந்திருக்கு. இது அப்படியே கொண்டு வந்து சமைச்சு நம்ம குழந்தைகளை உட்கார வச்சு அப்படியே ப்ராக்டிக்கலாகவும் புரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த பஞ்சீகரணம்னா என்ன அப்படின்னு புரிந்திருக்கும். இனி அடுத்த பாடலில் தொடருவோம். தூலமே மருவும் சீவன் சொல்லிய விசுவனாகும், தூலமே மருவும் ஈசன் சொல்லும் விராட் புருடனாகும், தூலமே அன்ன கோஷம் துண்ணும் சாக்கிரவத்தை தூல கற்பனை ஈதென்று தொகுத்தது மனதில் கொள்வாய். இந்த பிரிச்சு படிக்கலாம். தூலமே மருவும் சீவன் சொல்லிய விசுவனாகும். இந்த ஸ்தூல தேகம், அந்த ஸ்தூல தேகத்தில் ஐடென்டிஃபை பண்ணுறா, அல்ல ஸ்தூல தேக அபிமானி, அந்த ஜீவனுக்கு பேர் விஸ்வன்னு பேர். ஸ்தூல தேகத்தில் அபிமானம் கொண்ட ஜீவனுக்கு விஸ்வன் என்று பெயர். தோலமே மருவும் ஈசன் சொல்லும் விராட் புருடனாகும். அந்த ஸ்தூல தேகத்தில் அபிமானம் கொள்ளும் அந்த ஈசனுக்கு பேர் விராட் புருடன்னு பேர், விராட் புருஷன். தூலமே அன்ன கோஷம் துண்ணும் சாக்கிராவத்தை. இந்த ஸ்தூல தேகம் இருக்குது, இது அன்னமய கோஷம். அதுக்கு உண்டாருகின்ற அவஸ்தை ஜாகிரத அவஸ்தை, விழிப்பு நிலை, வேக்கிங் ஸ்டேட். தூல கற்பனை இது என்று தொகுத்தது மனதில் கொள்ள. இதுக்கு பேர் தூலமான கற்பனை, தூல ஆரோபணம். மூல ஆரோபணம் படித்தோம், சூக்கும ஆரோபணம் படித்தோம், இது தூல ஆரோபணம். இந்த தூல ஆரோபணத்தில் ஜீவனுக்கு பேர் விஸ்வன், ஈஸ்வரனுக்கு பேர் விராட் புருடன். இவனுக்கு அன்னமய கோஷம், இவனுக்கு அன்னமய கோஷம், இவனுக்கு ஜாகிரத அவஸ்தை, இவனுக்கு ஜாகிரத அவஸ்தை. இது தூலா கற்பனை அல்லது தூல ஆரோபணம் என்று பெயர். இப்போ அடுத்தது ஒரு கேள்வி வருது, மாணவனுக்கு ஒரு கேள்வி வருது இந்த விஷயங்கள்லாம் கேட்ட பிறகு. அது என்ன கேள்வி அப்படின்னா, சீரிய ஈசனார்க்கும் சீவர்க்கும் உபாதி ஒன்றேல் ஆரிய குருவே பேதம் அறிவது எப்படி என்ற கால் காரிய உபாதி சீவன் காரண உபாதி ஈசன் வீரியம் மிகு சமட்டி வியட்டியால் பேதமாமே. என்ன கேள்வின்னு பார்ப்போம். சீரிய ஈசனாருக்கும் சீவருக்கும் உபாதி ஒன்றில். ஜீவனுக்கும் ஈஸ்வனுக்கும் உபாதி ஒன்றாதானே இருக்கு. அவனுக்கு அன்னமயம், இவனுக்கு அன்னமயம். அவனுக்கு சூக்ஷ்ம சரீரம், இவனுக்கு சூக்ஷ்ம சரீரம். அவனுக்கு ஸ்தூல சரீரம், இவனுக்கு ஸ்தூல சரீரம். அவனுக்கு ஜாகிரத அவஸ்தை, இவனுக்கு ஜாகிரத அவஸ்தை. அவனுக்கு சொப்பன அவஸ்தை, இவனுக்கு 2 பேரும் ஒன்றா தானே இருக்கிறார்கள். அப்போ என்ன பேதம் இருக்கிறது இங்கே? எந்த விதத்தில் இவர்கள் இருவரும் வேறுபட்டவர்கள்? உபாதி ஒன்றா தானே இருக்கு. ஆரிய குருவே பேதம் அறிவது எப்படி என்ற கால். ஆரிய இங்கே வந்து ஆரிய திராவிட அப்படி இல்லை. அந்த ஒரு ஆரியர்கள் நீங்கள், திராவிடர்கள் நாங்கள், நீங்கள் கைபர் போலன்னு கனவாய் வழியாக உள்ளே வந்தீர்கள். இந்த கதையே இல்லை, அதெல்லாம் ஒரு மித்து, எப்பயோ தூக்கி போட்டாச்சு குப்பையில். இங்கே ஆரிய அப்படின்னா உயர்ந்த உயர்ந்த என்ற பொருள். கம்பராமாயணத்தில் பல இடங்களில்
இந்த ஆரிய அப்படின்ற பதத்தை பயன்படுத்துகிறார். ஆரியன்னா உயர்ந்த, உயர்ந்த குருவே பேதம் அறிவது எப்படி என்றிருக்கார். ஈசனுக்கும் ஜீவனுக்கும் எப்படி, எந்த விதத்தில் பேதம், ஒன்று போல தானே இருக்கிறது அப்படின்னு கேட்கிறார் கேள்வி. காரிய உபாதி சீவன், காரண உபாதி ஈசன், வீரியமிகு சமட்டி வியட்டியால் பேதமாமே. இது ஆன்சர், இது கொஸ்டின், இது ஆன்சர். காரிய உபாதி சீவன், காரியத்தை உபாதியாக உடையவன் சீவன், காரணத்தை உபாதியாக உடையவன் ஈசன். உபாதின கண்டிஷனிங், எந்த ஒரு பொருள் இதை கண்டிஷன் பண்ணுறதோ, இதை கட்டுப்படுத்துறதோ அதுக்கு பேர் உபாதின்னு பேர். வீரியமிகு சமட்டி வியட்டியால் பேதமாக, சமஷ்டி வியஷ்டி அப்படின்னு இந்த இரண்டு விதமான வார்த்தைகளை இங்கே பயன்படுத்துகிறார். இப்போ இங்கே காரிய உபாதி காரண உபாதினா என்ன அப்படின்னா, மாயா உபாதேகே அத்வயச ஈஸ்வரத்துவம், மாயா உபாதேக அத்வயச ஈஸ்வரத்துவம், மாயை உபாதியை கொண்ட அந்த பரவஸ்து ஈஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறது. காரிய உபாதேக ஜீவதாச்ச பிரதீச்சா, காரியத்தை உபாதியாக கொண்டவன் ஜீவன். இது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, சம்க்ஷேப சாரீரகம் அப்படின்னு வேதாந்த புஸ்தகம், அதை இயற்றியவர் ஸ்ரீ சர்வஜாத்ம முனி அப்படின்னு ஒரு மகாத்மா. அந்த வேதாந்த புஸ்தகம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு டெக்ஸ்ட், அது ரொம்ப ஹையஸ்ட் டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்ட்டை சொல்கிறார், மாயையை உபாதியாக கொண்டன் ஈசன், காரிய உபாதியாக கொண்ட, காரியத்தை உபாதியாக கொண்டவன் ஜீவன். அப்போ மாயா உபாதி, இங்கே காரியம் அப்படின்னா என்னென்ன, அவித்யை. அப்போ மாயை உபாதியாக கொண்டவன். அப்போ இங்கே இந்த பாடலில் காரண உபாதி அப்படின்னா மாயை என்கின்ற உபாதி, காரிய உபாதி அப்படின்னா இங்கே அவித்யை உபாதின்னு பேர். அப்போ ஜீவனுக்கு உபாதி அவித்யை, ஈசனுக்கு உபாதி மாயை அப்படின்ற விஷயத்தை சர்வஜாத்மமுனி சம்க்ஷேப சாரீரத்தில் இதை பேசியிருக்கிறார் அப்படின்னு பொன்னம்பல சுவாமிகள் தனது உரையில் எழுதுகிறார் இந்த கைவல்ய நவநீதத்துக்கு, இந்த பாடலுக்கு. அப்போ பொன்னம்பல சுவாமிகளை படிச்சிருக்கிறோம். நமது தாண்டவர சுவாமிகள் சம்க்ஷேப சாரீரகத்தில் இருந்து எடுக்கப்பட்ட விஷயம் அவர் அங்கிருந்து எடுத்திருக்கார் அப்படின்னு இவர் எப்படி கண்டுபிடிச்சார் பொன்னம்பல சுவாமிகள். அப்போ நம்முடைய தாண்டவர சுவாமிகளுடைய நாலேஜ் எவ்வளோ இருக்குது, அகாடமிக் ஸ்கில். அதனால தான் படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு, எங்கெங்கேயோ போய் நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் தேடி சாரத்தை எடுத்து நமக்கு அருள் இருக்கிறார் தாண்டவராய சுவாமிகள். அப்போ இது எதுக்கு அப்படின்னா, ஒரு ரெஃபரன்ஸுக்காக, எப்படி நமது தாண்டவராய சுவாமிகள் ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கார் அப்படின்றதுக்காக இந்த பாடல். சம்க்ஷேப சாரீரகத்தில் சொல்லப்பட்ட அந்த விஷயம்தான் இங்கே இவர் குறிப்பிட்ட காரண உபாதி காரிய உபாதின்னு சொன்னார். அப்போ ஈசனுக்கு உபாதி எது, மாயை. ஜீவனுக்கு உபாதி எது, அவித்யா. அதுதான் காரண காரியம் என்ற வார்த்தைகளை போட்டு பயன்படுத்தப்படுகிறது. அப்போ சமஷ்டி வியஷ்டி அப்படின்னு 2 வார்த்தை பயன்படுத்துறது, அதோட பொருள் என்ன அப்படின்னா, மரங்கள் போல் வியட்டி பேதம், வனம் எனல் சமட்டி பேதம், சரங்கள் தாவரங்கள் பேத தனியுடல் வியட்டி என்பார், பரம்பிய எல்லாம் கூட்டி பார்ப்பதே சமட்டி என்பார், இறங்கிய பல சீவர்க்கும் ஈசர்க்கும் பேதம் இது. ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் என்ன பேதம் அப்படின்னு இங்கே சமட்டி வியட்டி அப்படின்னு 2 வார்த்தைகளை போடுறார். அது என்னன்னு பார்ப்போம். மரங்கள் போல் வியட்டி பேதம், வனம் எனல் சமட்டி பேதம். ஒரு மரம் அப்படின்னா அது ஒரு மரம் சிங்கிளாக இருக்கு. வனம்னா நிறைய மரங்கள் சேர்ந்தது வனம். ஆயிரக்கணக்கான மரங்கள் ஒன்றாக சேர்ந்தால் வனம். ஒரே ஒரு மரம் தான் மரம். அப்போ ஒரே ஒரு மரம் இருந்தால் அதுக்கு வியஷ்டின்னு பேர், வியட்டி. அப்போ வனம் போல மரங்கள் சேர்ந்திருந்தால் சமஷ்டின்னு பேர். சமஷ்டினா மொத்தம், வியஷ்டினா சிங்கிள், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இது குழந்தை கூட புரிஞ்சுக்கும் அந்த கான்செப்ட். சிங்கிளாக இருந்தால் மரம், லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மரங்கள் சேர்ந்திருந்தால் அது மரங்கள், வனம்னு பேர் மாறுது. சரங்கள் தாவரங்கள் பேத தனியுடல் வியட்டியாமை, தனியாக இருக்கும்போது அது வியஷ்டி. பரம்பி எல்லாம் கூட்டி பார்ப்பதே சமஷ்டி. தனியாக இருந்த வேஷ்டி, எல்லாம் சேர்ந்திருந்த சமஷ்டி. அவ்வளோ. வியட்டி சமட்டினா என்ன, சமஷ்டி வியஷ்டி சமஸ்கிருதத்தில். தமிழில் வியட்டி சமட்டி அப்படின்னு சொல்லணும். அவ்வளோ. இறங்கிய பல சீவருக்கும் ஈஸ்வருக்கும் பேதம் இது, ஜீவருக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதம் இதுதான். இப்போ ஈஸ்வரனுக்கு என்ன உபாதி, மாயா. ஜீவனுக்கு என்ன உபாதி, அவித்யா. அப்போ அவித்யினா என்ன அப்படின்னா, அந்த மாயினுடைய ஒரே ஒரு பகுதி அவள்.
வனத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு மரம், மாயை அப்படின்ற அந்த ஈஸ்வரனுடைய உபாதி இருக்கு, அதில் ஒரு பகுதி அவித்யை. அப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லையற்ற ஜீவராசிகளுடைய அவித்தியை எல்லாம் ஒன்றா சேர்த்தால் அது மாயை, அவ்வளோதான். அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு, சிங்கள கொஞ்சோண்டு இருக்கும்போது அவித்யா, எல்லா அவித்தியங்களும் ஒன்றா போட்டால் அதுக்கு பேர் மாயைன்னு பேர். அப்போ மாயை உபாதியாக கொண்டவன் ஈசன், அவித்தியை உபாதியாக கொண்டவன் ஜீவன். மாயைக்கும் அவித்தியக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு, மாயை என்பது சமஷ்டி அவித்யா, அவித்யா என்பது சிங்கள வித்யா. ஒரு ஜீவனுக்கு மறைக்கக்கூடிய பொருள், ஒரு ஜீவனை மறைத்து அந்த கருணை உருவாக்குவது. இதுதான் ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போது என்னென்ன விஷயங்கள் நம்ம படித்தோம் அப்படின்னா, மூல ஆரோபம் படிச்சிட்டோம், சூக்கும ஆரோபம் படிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோவில் தூல ஆரோபத்தையும் முடித்து விட்டோம். மூல ஆரோபத்தில் இந்தந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம், ஈசன் பிராக்ஞன் இதெல்லாம் பார்த்தோம். இந்த சூக்கும ஆரோபத்தில் இந்தந்த விஷயங்களை பார்த்தோம், இரண்ய கர்ப்பன், தைஜசன், பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய. இந்த கனாவத்து சூக்கும சரீரம், இவனுக்கும் காமனாகவே இருக்குது. தூல ஆரோபத்தில் விராட் புருஷன், இந்த ஈஸ்வரன் வந்து விராட் புருஷன், ஜீவனுக்கு ஈஸ்வரன்னு பேர். இங்கே அன்னகோஷம், அன்னமய கோஷம், ஜாகிரத அவஸ்தை, ஸ்தூல சரீரம், ரெண்டு பேருக்கும் காமனாக இருக்குது. அப்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சூக்ஷ்ம மூல ஆரோபத்திலையும் காமனாக இருக்கிறது, சூக்கும ஆரோபத்திலும் ரெண்டு பேரும் காமனாக இருக்குது, தூல ஆரோபத்தில் ரெண்டு பேரும் காமனாக இருக்குது. எல்லாம் பஞ்ச கோஷங்களும் அவஸ்தைகளும் சரீரங்களும் இப்படி ரெண்டு பேருக்கும் ஒன்றாவே இருக்கும்போது எந்த விதத்தில் இவர்கள் மாறுபட்டவர்கள் அப்படின்னு கேள்வி, அந்த கேள்வி பதில் தான் பார்த்தோம். சமஷ்டி வியஷ்டி அப்படின்ற கான்செப்ட் மூலமாக ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த தூல, சூக்கும, மூல இந்த மூன்று விதமான ஆரோபங்களையும் நீக்க வேண்டும். அந்த டெக்னிக் பேர் என்ன? அபவாதம். இதுவரையும் நம்ம படித்த விஷயங்கள் ஆரோபத்தை பற்றி படித்தோம், எப்படி அந்த பரவஸ்துவின் மீது பிரம்மத்தின் மீது ஆரோபிக்கப்பட்டது அப்படின்னு படித்தோம். இனிமேல் எப்படி இதை விளக்க வேண்டும், அபவாதம் செய்வது எப்படி அப்படின்ற விஷயத்தை அடுத்து வருகின்ற வீடியோவில் பார்ப்போம். அறிவோம்.